வணக்கம் மக்களே. நாம் உலகை எந்த நோக்குடன் பார்க்கிறோமோ அப்படியே தான் அது நமக்கு தோன்றும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை காணலாம். ராமதாசர் ஸ்ரீராமமூர்த்தியின் தாசர். அவர் இராமாயணத்தை எழுதி கொண்டிருந்தார். எழுதுவதை அவ்வப்போது தமது சீடர்களுக்கு விளக்குவது அவரது வழக்கம். ஒருவருக்கும் தெரியாது ஸ்ரீராமரின் தாசரான அனுமாரும் அவ்விளக்கங்களை கேட்டு இன்புறுவது வழக்கம். விளக்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. அன்று ராமதாசர் அனுமார் அசோகவனத்தை அடைந்த காட்சியை விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார். அனுமார் அசோகவனத்தை அடைந்தார், அங்கே வெள்ளை மலர்களை கண்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ராமதாசர். அதை கேட்டுக்கொண்டிருந்த அனுமாரால் ராமதாசரின் விளக்கத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் அசோகவனத்தில் வெள்ளை மலர்களை பார்க்கவே இல்லை. நான் அங்கு பார்த்த மலர்கள் எல்லாம் சிவப்பு நிறமாய் இருந்தன. நீர் எழுதியிருப்பது பிழை, அதை சற்று திருத்துங்கள் என்று கூறினார் அனுமார். ராமதாசர் அனுமாரை வணங்கி, நீங்கள் அசோகவனத்தில் வெள்ளை மலர்களைத்தான் பார்த்தீர்கள், நான் எழுதியிருப்பது சரிதான் என்றார் அடக்கமாக. அவருடைய குரலில் உறுதி தொனித்தது. அசோகவனத்திற்கு போனவன் நான், அப்படியானால் நான் சொல்வது பொய்யா என்று அனுமார் தீர்மானமாக கேட்டார். ராமதாசருக்கும் அனுமாருக்கும் தத்தமது கட்சியே சரியானதாக தோன்றியது. எனவே இந்த வழக்கு சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மத்தியஸ்திற்கு சென்றது. நாம் உலகை எந்த நோக்குடன் பார்க்கின்றோமோ அப்படியே அது நமக்கு தோன்றுகிறது. அசோகவனத்தில் இருந்த பூக்கள் வெள்ளை நிறம்தான். ஆனால் பக்தன் அனுமான் அங்கு சென்றபோது கோபவசத்தினனாக சென்றான். சினத்தால் அவனுடைய விழிகள் சிவந்து இருந்தன. எனவே மலர்கள் அவன் விழிக்கு சிவப்பு நிறத்தனமாக தோன்றியதில் வியப்பில்லை என்றார் ஸ்ரீராமர் அமைதியாக. இருவரும் சமாதானமடைந்து ஜெய் ஸ்ரீராம் என்று போற்றத் துவங்கினர். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.